Hi guys, this is Ashok Kishore. இப்போ பாத்தீங்கன்னா நாம புலிகுண்டு என்று சொல்ற ஒரு ராக் மவுண்டனுக்கு வந்திருக்கிறோம். பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இந்த மலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஹைட்ல இருக்குது. இந்த மலைக்கு மேல போகும்போது ரொம்ப ஸ்ட்ரைட்டா ஏணியெல்லாம் இருக்கும். அப்படியே சுத்தி சுத்தி யார ஏணி இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு மேலதான் போக போறோம். ஸோ வெல்கம் டு மை AK57 Vlogs. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகளே, இப்ப நீங்க பார்த்தா நாம ஏதோ பாண்டிச்சேரி ராக் பீச்ல முன்னாடி பார்த்துக்கிற மாதிரி தெரியும். அதுதான் தவறான செயல். நாங்க மலையில உச்சியில பார்த்து உக்காந்துன்னு இருக்கிறோம், ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறோம். நடக்க முடியல, இந்த தொப்பிய உள்ள தலைமையில நடக்க முடியல. ஸோ பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது கொஞ்ச தூரம் தான் படிக்கட்டு, ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஓரளவுக்கு முடிஞ்சவங்க ஏறிடலாம், முடியாதவங்க கஷ்டமாயிடும். கௌதமுக்கு என்னடா ஆச்சு ஏறும்போது? மாட்டிக்கிச்சு நடுவில் ரெண்டு மழை இவ்வளோ கேப் இருந்தது. கௌதம் யாருனாரு இந்த பக்கம் அப்படியே மாட்டிக்கிச்சு அவருக்கு. அப்புறம் ஃப்ளைட்டை அப்படி திரும்பி நின்றாலும் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணேன். ஸோ அஜித் என்ன கும்பு பாண்டா மாதிரி இருக்கிறவங்க வந்து இங்க வரத அஜித் எதை பண்ணாரா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்றேனே, கும்பு பாண்டா மாதிரி இருக்கிறவங்க வர்றத அவாய்ட் பண்ணுவாங்க. வயசானவங்க ப்ளீஸ் அவாய்ட். குழந்தைங்க எல்லாம் தயவு செய்து வராதிங்க. கௌதம் மாதிரி ஆளுங்க அசலே வராது. வந்தா கூட இந்த மாதிரி ஆளுங்க கூட்டணும். எதுக்கு வந்து தெரியும். गाइस, இந்த மனுஷனை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இன்ட்ரோல தெரிஞ்சிருப்பான். பாண்டிச்சேரி போலான்னு ஐடியா கொடுத்ததே இவன் தான். பட் இவன் தான் ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரிக்கு வரத. அவருக்கு யாரத்துக்கும் சத்து இல்ல, பேசுறதுக்கும் சத்து இல்ல. பாவம் பாடி வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம AK57 யாரை ஃபாலோ பண்ணுங்க? எல்லாரும் நம்ம சேனல் கேர்ள்ஸ் ஏறிக்கறாங்க, அவளை ஃபாலோ பண்ண சொல்றீங்க. எல்லாரும் நம்ம AK57 சேனலை ஃபாலோ பண்ணுங்க. AK57 Vlogs யூடியூப்ல போய் சர்ச் பண்ணாலே வரும். தயவு செஞ்சு அண்ணா நல்லா கஷ்டப்படுறாரு, எல்லாம் நல்லா சப்போர்ட் கொடுங்க. அண்ணன் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் தான் கஷ்டப்படுறோம் ப்ரோ. அப்புறம் என்னண்ணா நெக்ஸ்ட் பிளான் என்ன? நெக்ஸ்ட் ஆபரேஷன் எனக்கு தான். கையறா எனக்கு சொல்லலாம் பாஸ். நெக்ஸ்ட் ஆபரேஷன் எனக்கு தான். இப்போ பாத்தீங்களா எவ்வளவு வெயிலா இருக்குது. ஆனா நம்ம வந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மலையோட ரெண்டு சந்துல நடுவுல வந்து வெயிலே இருக்காது. ஏசியே வேஸ்ட் அந்த இடத்துல, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பேட் ஸ்மெல்லும் இருக்கும். ஏன்னா அங்க வவ்வால் இருக்கு. வெரி வெரி ஹெவியான ஸ்மெல் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு கௌதம் தான் உச்சா போயிட்டான்னு நினைச்சேன். இது ஒரு நல்ல பிரைவசியான ஒரு இடம். அண்ணா வருத்தம்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல உள்ள ஃபுல்லா பிளாஸ்டிக்கை போட்டு வச்சிருக்காங்க. गाइस, தயவு செய்து கப்புள்ஸ் மட்டும் வந்துடாதீங்க இந்த இடத்துல. எதுக்கு தேவையில்லாம எவ்வளவோ இடம் இருக்குது, போல மாதிரியான இடம் இருக்குது. எதுக்கு வந்து நீங்க ஓயோவா? गाइस, நம்ம சேனல்ல ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சரான பிளேசஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டைரக்டர் அந்த இடத்த பார்த்து ஷூட்டிங் எடுக்கணும்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எங்களை சேனலில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் கூட்டுன்னு வந்து ஷூட்டிங் எடுக்க வச்சு கூட்டுன்னு போயிடுவோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய கைடாகவும் இருப்போம். என்னன்னா இந்த இடமெல்லாம் எங்களுக்கு அத்துப்படி. 100 வருஷமா நான் இங்க கைடா இருக்கிறேன். ஐ ஆம் யுவர் கைட். என்ன ஃபாலோ பண்ணா நான் இந்த இடத்தையெல்லாம் சுத்தி காட்டுவேன். 100 ரூபீஸ் கொடுப்பியா? இஸ்தானடி. சரி வாடா. ப்ரோ, தயவு செஞ்சு யாரும் பிளாஸ்டிக் எடுத்துன்னு வந்து உள்ள போடாதீங்க. ஏன்னா இது ஒரு நேச்சுரலான ஒரு இடம். இது இப்போ நீ தானே போட்டு வர நேச்சுரலான ஒரு இடம் இது. மக்களே பார்த்தீங்கன்னா எப்படியோ நம்ம பூமியை நம்ம வாழ்ற இடத்த தான் நாசனம் பண்ணிட்டீங்க பிளாஸ்டிக்கை போட்டு. நான் வரவையில் பார்த்தேன், அப்பா இந்த மலை எவ்வளோ ஒரு நேச்சுரலான ஒரு இது நம்ம இயற்கை நம்மளுக்கு கொடுத்தது. ஆனால் நம்ம மனுஷ பயன்படுங்க இதே வந்து நாசனம் பண்ணிட்டாங்க. என்னன்னா ஏறி வரப்போ அவ்வளோ பிளாஸ்டிக்னா அவ்வளோ பிளாஸ்டிக் அந்த படி மத்தியில் இதை கூட விட்டு வைக்கல லாஸ்ட்டுக்கு. எனக்கு ஒரு டவுட், பிளாஸ்டிக்னா வாட்டர் பாட்டில் அவங்க சாப்பிட்டு எடுத்துன்னு வரவா லேஸ் பேக்கெட்டு எல்லாம் மொத்தம் அப்படி ஒரு கவர்ல கட்டிட்டு போய் கீழே கூட போட்டுடலாம். ஆனா யாரும் அப்படி பண்றது இல்லை. நான் ஒரு கவுண்டர் போடலாம்னு நினைச்சேன். நல்ல பாயிண்ட் தான், அதனால கவுண்டர் போட முடியல. சரி, இவ்வளவு பேசுறல, நீ எடுத்துன்னு வந்திருக்கிற வாட்டர் பாட்டில பொறுப்பா கீழே எடுத்துமா போடு. லாஸ்ட்ல உனக்கு ஒரு அப்பளா. அதனாலதான் நான் பேக் எடுத்துன்னு வந்திருக்கேன்.
தயவு செஞ்சு யாரும் பிளாஸ்டிக் அங்கே போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கவர்ல பேக் பண்ணி எல்லாம் தூரமாக பிளான் பண்ணுங்க. அவன் சொன்னது ஏறத்தார நல்ல விஷயம் தான், 100% உண்மைதான். மேலே வரவங்க வர வேகத்தில் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வாட்டர் பாட்டில் தூக்கி போட்டு போயிடுறாங்க. அதை கலீஜ்ன்றதை விட டட்டியாக இருக்குது. லாங்குவேஜை மாற்றணும்டா. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த அந்த இயற்கையை நம்ம தான் காப்பாற்றணும். அதை நம்ம நாசனம் பார்த்து அது ரொம்ப கஷ்டம். இது இன்னும் அவன் கண்ணுக்கும் மாட்டு இருந்தா இன்னத்துக்கிட்ட கிரானைட் ஆச்சு வச்சுட்டு இருப்பான். டேய் இங்க பாருடா, ஒரு சிவன் கோயில் இருக்குதுங்க. அதெல்லாம் அடடே காய்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த மலையை பற்றி தான் தெரியும், சிவன் கோயில் இருக்குன்ற விஷயம் தெரியாது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கிற விஷயமே நாங்கள் இங்கே பார்த்துக்கின்னு உல்லாசமாக இருக்கும்போது தான் நாங்கள் தெரிஞ்சோம். பார்த்தா நம்ம லவர் கூட சாட்டிங் மலையாடுறா நேடா நீ சொல்ற சரி விடு, எல்லாம் பார்க்க தான் சொல்லிட்டேன். இந்த பாரு, இந்த லவ்வுக்கு உள்ள நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. டேய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தோம், உங்களுக்கு எப்படி இருக்குதுடா? கட்டை பறக்குது, கொட்டை தெரிக்குது, அடிச்சிருக்கலாம் மாதிரி. அந்த காமெடி, இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பாண்டிச்சேரியில் நாங்கள் ஏற்கனவே முடிவு எடுத்துருக்குறோம். இது நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்க்குற வீடியோ, சென்சார் எல்லாம் போட முடியாது. அங்கே ஒரு கொட்டை தெரியும். டேய் பாலு சரி பால் என்ன அவங்கெல்லாம் பார்ப்பேன். மில்க்கு டேய் அது எங்க பெரியப்பா பேர் ராஜா. கம்னரா செத்து வர போயிட்டு அவர் பேரை சொல்லாம யாரு பால்? இப்ப இந்த ஒரு வீடியோல மட்டும் அவர் பேரை யூஸ் பண்ணாரு. அடுத்த வீடியோல ஒரு காப்பிரைட் வாங்கி காப்பிரைட் கொடுத்துருவேன். என்னடா எல்லாத்துக்கும் ஒரு குறுக்கு வெட்டுறான். அவங்க எதை நினைச்சுப்பாங்க, அவங்க என்ன பாப்பாங்க? உங்க அப்பா பேர் என்ன பேரு? ஜெய்பாலா? அவங்க பேரை சொல்லாத. உங்க பெரியப்பா பேர் டேவிட் பாலு, உங்க அப்பா பேர் ஜெய்பாலு. கோபாலு ஐயா, கோபாலு ரசோக் அண்ணா சொன்னாரு ஷார்ட் பிலிம் உனக்கு ஞாபகம் இல்ல, காதல்ன்றது ஒரு கடல் மாதிரி. சீரியஸா புடிச்சுப்பாங்க. அசோக் அண்ணா சொன்ன டயலாக் நான் தான் சீரியஸா புடிச்சேன். ஒரு மீன் 2 மீன் இல்ல, எல்லா மீனுமே பிடிக்கிறாரு ஆளு. ஆஹா, நான் எடுத்த ஷார்ட் பிலிம்ல காதல் ஒரு கடல் மாறிடாட்டா, அந்த கடல்ல இவர் எகிரி குச்சிட்டாரு. பாக்குற போட்டாலாம் மழை போடுறாரு. எங்க போய் முடிக்க போறோம் என்ன தெரியல. காய்ஸ், இப்போ வந்து இங்க இவ்வளவு நேரம் வெயில் இருந்தது, இப்போ வந்து மேகமூட்டமா இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இங்க மழை வந்துடும். ஸோ நம்ம அதுக்குள்ள மலை உச்சிக்கு போயிட்டு அடுத்த மலையை போயிட்டு நம்ம சீக்கிரமா கீழே இறங்குறது தான் பெஸ்ட். ஏன்டானா இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வந்துடும். ஸோ மேகமூட்டம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். சரி வாங்க மேலே போவோம். ஸோ இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த இடத்துல வரும்போது கப்புள்ஸ் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் பெட்டரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக மட்டும் வராதிங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா பசங்க, வயசானவங்க, லேடிஸ் வர்றது, மோஸ்ட்லி லேடிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களால நடக்கவே முடியாது, மேலே ஏறி வர முடியாது. ஒரு டீனேஜில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா நல்லா பார்த்துட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போகலாம். இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வேணா நிறைய கூட்டம் வரும். ஸோ அந்தந்த இடத்துல வந்து ரெஸ்கியூ டீம் மாதிரி இருப்பாங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியலன்னா அவங்க நம்ம கைத்தாங்களை கூட்டின்னு போவாங்க. படி ஏறி வரும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மூச்சு திணறல் இருக்கும். ஏண்டான்னா அந்த இடத்துல காற்று ரொம்ப குறுகிய பாதன்றதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மூச்சு திணறல் இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த டயபிட்டிஸ் அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இடத்துல வர்றதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ நம்மளால் முடிஞ்சுதான் நம்ம கன்வே பண்ணிடுறோம். இப்போ நம்ம மேலே போக போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். ஸோ இப்போ நம்ம மலையோட பேக் சைடு இருக்கிறோம். ஸோ அந்த மலையோட ஏணி படிக்கட்டை ஏறி வரும்போது அது எந்த வழியில சுற்றி சுற்றி வந்துச்சு, அது கடைசியா மலையோட பேக் சைடு கூட்டின்னு வந்து விட்டுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம 50% வந்துட்டோம்.
இன்னும் 50% 100% கோயிலே ரீச் ஆச்சு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சப்போர்ட்காக தான் வச்சிருக்கிறாங்க. இதில் நின்று நீங்கள் இப்படி நிற்கிறது, இதில் பிடிச்சி இப்படி ஆட்டுறது, தயவுசெய்து அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளவும் நம்ம தம்பி சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டிலை போட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ மக்களே, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மலையோட உச்சியில் மழை நீர் இது. இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி இருக்குது. இந்த வாட்டரை குடிக்கலான்னு கீழே இருக்கிறவங்க சொன்னாங்க. பட் குடிக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. இது வந்து சூப்பராக ஒரு இருக்கு. பார்த்தீங்கன்னா நாம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மலை தான் இருக்குது. இந்த மலையை தாண்டி தான் ரோடெல்லாம் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம், முடியல. ஆனால் நல்ல வைப்பாக இருக்கு. அதுவும் இல்லாமல் கிளவுடியாக இருக்கிறதால இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயிலில் வந்திருந்தோம்னா முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ மேகமூட்டமாக இருக்கிறதுனால, வெயில் இல்லைன்றதுனால சூப்பராக இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம மலைக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே இருக்கிற சிவன் கோயில். டோன்ட் த்ரோ ப்ளீஸ் பிளாஸ்டிக் ஹியர், டேக் டு த ஃபுட் ஹில். த்ரோ ப்ளீஸா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் த்ரோ பிளாஸ்டிக் ஹியர், டேக் டு த ஃபுட் ஹில்ஸ் அப்படின்னு போட்டு இருக்குது. இங்கே வரவங்க தயவு செய்து வாட்டர் பாட்டிலை எங்கேயோ போட்டு போக வேணாம். மக்களே, ஒன்றும் தெரில, கருப்பாயிடுச்சு. அதாவது மேகம் மூடிடுச்சு, மழை வரப்போகுது இன்னும் கொஞ்ச நேரத்தில். நம்ம மலையோட உச்சியில் இருக்கிறோம். இந்த மலையோட உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு சிவன் கோயில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தான் எண்டு, இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. டேய், எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. காய்ஸ், இப்போ நம்ம மலையோட உச்சியில் படுத்துன்னு இருக்கிறோம். ஒன்றுமே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம். ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு வயசானவங்க, குழந்தைங்க தயவு செஞ்சு மேலே வராதிங்க. ரொம்ப கஷ்டம். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட கீழே இருந்து மலை உச்சி வந்து 300 மீட்டராம். இப்போ தான் நம்மளுடைய டீம் மெம்பர் சஞ்சய் அவர்கள் கூகுள் பார்த்து சொன்னாப்புல. கூகுள் பார்த்தடா எதையோ பார்த்து சொன்னால். நான் 300 மீட்டர் இருக்கும். சும்மா முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் படுத்துன்னு இருக்கிற மலை உச்சியில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கீழே போக போகிறோம். இப்போ நம்ம மலையில வந்து மாட்டிக்கணும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருக்கு. அது உள்ளதான் உட்காந்துன்னு இருக்கிறோம். இங்க இருந்து வீடு போய் சேருவோமா, நம்மள யாராவது ரெஸ்கியூ பண்ண வருவாங்களா, ஒன்னும் தெரியல. என்னடா மேல மேல கௌதம் சட்டை கட்டி ஹெல்ப்னு காட்டுவோம். நல்லா கிளியரா தெரியும். ரெட் கலர் எல்லாம் கிளியரா தெரியாது, ஒயிட் கலர் தான் தெரியும். ஒயிட் தான்டா ஹெல்ப்க்கு பீஸ். சஞ்சய் மாட்டிக்கிட்டான். இது மஞ்சள் ஐயா. அஞ்சா என்னயா மழை சாக்கடிக்குது? மழை சாக்கடிக்குதான். மழை சாக்கடிச்சு அது எப்படி சாக்கடிக்கும்? என்னடா சொல்றா டேய்? சாக்கனோட நேச மூஞ்ச பார்க்கணும். அவன் சாக் ஆயிட்டான் உடனே. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மலை
மலையில இருடா அசிங்கமா கேட்பேன். இப்படித்தானே இருக்கும் எனக்கும். இப்படித்தானே guys எனக்கு இருக்கும். மழையா இருக்கும்போது ஒரு இடிச்சுதா மலையை அப்படியே வந்து வைப்ரேஷன் ஆச்சு. ஸோ மழை டைம்ல எல்லாம் மழை ஏறவே கூடாது, ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் வந்து மழை டைம்ல அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். நாங்க வரும்போது வெயிலா இருந்துச்சு. இப்போ வந்து டைம் எவ்வளோடா? 15 15 டைம். 15 ரயில்வே டைம் பிரகாரம் 16 சாரி 4:17. ஸோ 4:17. தெரியாது. ஸோ இந்த டைம்ல இங்க மழை வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மழை இல்லாம இருந்தா நம்ம எப்படியாச்சும் மலையில இருந்து கீழே இறங்கிடலாம். மலை ஏற வந்து மழையில மாட்டிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. மலை ஏற வந்து மழையில மாட்டிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. காத்து மயில வந்து மாட்டிக்கிறோம். சூறாவளி காத்து பேசிக்கிறது யாரு தெரியவில்லை. நம்ம எப்படி கீழே போக போறோம் அதை மட்டும் யோசிங்க. பயங்கர ஐயோ வந்து மாட்டிக்கணுமே காத்துல. யாருமோ அது மலைக்கீழ தாங்க போயிச்சாட்ட காத்து. ஐயா என்னதையா இது? ஒரு ப்ராப்ளம் கிடையாது. லாஃபிங் கேஸ் ஓபன் ஆயிடுச்சுன்னா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்க, லாஃபிங் கேஸ் ஓபன் ஆனா முடியாது, எல்பிஜி கேஸ் ஓபன் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மலை மேல பாருங்களா, மழை பெய்ஞ்சு சிரிக்காம யாரு சேலஞ்ச் சிரிக்காம கேமரா பார்த்து ஓகே சேலஞ்ச் ஓகே. ஸோ இங்க மழை அதிகமா இருக்கிறதுனால ஒரு ஃபன் பண்ணலாம். இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். யாரு லாஸ்ட் வரைக்கும் சிரிக்காம இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இது ட்ரையல், இனிமே வந்து ரியலா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஆமா, ஒருத்தர் கொஞ்சம் ஒருத்தர் பார்க்கணும். ஏதாவது காமெடியா ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணா சிரிக்காம இருக்கணும், சும்மா இருக்கிறது கிடையாது. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். இல்ல இது வந்து ரெண்டாவது ட்ரையல், இதுதான் ஃபைனல். இதுதான் ஃபைனல். இதுதான் ஃபைனல். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். அதாவது ஒவ்வொருத்தரும் சிரிப்பு காட்டுவான், மத்த 3 பேர் சிரிக்காம இருக்கணும். அதுதான். இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? இங்க இருந்தா ரெடி. இப்ப இதுல நான் கணக்கு கிடையாது, நான் சிரி காட்டுவேன், இவங்க சிரிக்காம இருக்கணும். ரெடி? ரெடி? 1 2 3. மூணு பேர் தோத்துட்டா காட்டுவேன். இதுல நான் தான் ஜெயிச்சேன். அமிதாப் மாமா வச்சிருப்பாரு. அடுத்து ஐயா அவன் சிரிக்க மாட்டாயா? அடுத்து இவனுக்கு 2 பேரு. நாங்க யூத்ற நானா நீ சூத்து நீதான் காமெடி. இமோஷனல் டேன். அடுத்து ஏய் வெயில வந்துச்சுடா. அடுத்து டாஸ்க் ஸ்டார்ட் பண்றேன். ஆஹா அவன் என்ன பண்ணாலும் எதுவும் சிரிக்க யாரும் சிரிக்க மாட்டோம். சரி ரெடி. அந்த பரதேசி ஏதாவது பண்ண சொல்லுங்க. சிரிக்க வைடா. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. என்ன பண்றாங்க? So guys, அவனால சிரிக்க வைக்க முடியல. இந்த டாஸ்க்ல அவன் தான் தோத்துட்டான்.
ஸோ இப்போ மழை நின்றுடுச்சு, வெயில் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம சீக்கிரமாக இங்கிருந்து நம்ம கிளம்ப போகிறோம். பேட்டரி வேற லோவாக இருக்குது காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம மழையில் வந்து அந்த இடத்துல தான் கொஞ்ச நேரம் ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த குகுலில் தான். ஸோ இப்போ மழை நின்றுடுச்சு, இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அடுத்தடுத்து கீழே போகிற வீடியோவை எடுக்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுறோம், இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் மறைய போகிற பிளேஸில் இருக்கிறோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியும், அதுதான் சூரியன். ஸோ நம்ம அந்த அளவுக்கு அவ்வளோ நேரம் இங்கே இருக்க முடியாது, ஏன்னா டைம் வேறு ஆயின்னு இருந்து மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை தான். ஸோ நல்லா தெரியும். ஸோ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, இங்கேயும் இன்னும் மழை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம கீழே போயிட்டு போகிறோம். சரி வாங்க கீழே போகலாம். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மழை வந்துச்சு, மழை நின்றதால இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வெயில் லைட்டாக வந்துருக்குது. ஸோ எவ்வளோ சேஃப்டியாக நம்ம கீழே இறங்க போகிறோமோ அவ்வளோ கீழே இறங்க போகிறோம். வாங்க கீழே போகலாம். இப்போ நம்ம கீழே கிளம்பிட்டோம், கீழே போயிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே தான் நம்ம கீழே போக போகிறோம். இங்கே வந்து வீடியோலாம் எடுக்க முடியாது, எடுத்தாலும் எதுவும் தெரியாது. கோபாலு 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 இல்லடா, படி முடிஞ்சிடுச்சு, ஏனி தொடங்குது. ஒரு வார்த்தை சொன்னான்னா பின்னாடி வர எனக்கு எதுவுமே தெரியல. அந்த பக்கம் பாதாள கிணறு. गाइस இந்த இடத்துல இதுதான் ரொம்ப ரிஸ்கான இடம். பாத்து பாத்து. இல்ல இல்ல गाइस ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பட் இருந்தாலும் சேனலுக்காக ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் கருணை காட்டுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, வீடியோ மட்டும் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் எங்களை இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. गाइस இப்போ நாம ஆல்மோஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே இறங்கிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கலாம், முடியல. இன்னும் படி இருக்குது, இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் இருக்குது. பட் மோஸ்ட்லி நம்ம டேஞ்சரான இடத்த நம்ம கடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் டோக்கன் வாங்கின இடத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து வேறு வழியில் நாம் சேஃப்டியாக கீழே இறங்கிடுவோம். ஸோ நான் அடிக்கடி சொல்கிறது நான் ஒன்று தான், தயவுசெய்து வயசானவங்க, குழந்தைங்க இந்த இடத்துல தயவுசெய்து வராதிங்க, அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த சேனலை பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் சேனல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற, எங்கள் சேனலுக்கு கொடுக்குற ஒரு பூஸ்டாக இருக்கும். நான் நினச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த மலையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். மலை ஏறும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறணும்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. மலைக்கு மேலே போன பிறகு மழை வந்துடுச்சு, இருந்தாலும் அங்கே ஒரு இடத்துல சேஃப்டியாக இருந்துட்டு மழை நின்ற பிறகு நாங்கள் கீழே இறங்கி வந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி பண்ணுறதுனால நம்மளுடைய சேனலுக்கு எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை விட இன்னும் பெட்டரான வீடியோஸ் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்துன்னு இருக்கும்.
நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then டாடா பை பாய், சைனிங் ஆஃப்.